குரு பகவானும் நிறைய இடத்துல கெடுதல் செய்வாரு. சனி பகவானும் நிறைய இடத்துல நன்மை செய்வாரு இல்லையா? இத ஆமா, நீங்க எப்படி கண்டிப்பா. பார்க்குறீங்க? அதாவது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளதுன்னு ஒரு பாடலே இருக்குது. இப்ப நம்ம வந்து நம்ம சொந்த வீட்ல இருக்கிறதுக்கும், நண்பர்கள் வீட்ல இருக்கிறதுக்கும், ஒரு பகைவர் வீட்ல இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம சொந்த வீட்ல இருக்கும்போது நம்ம சுதந்திரமா இருப்போம். அதேமாரி ஃப்ரெண்ட் வீட்ல வந்து ஓரளவு சுதந்திரம் இருக்கும். அதேமாரி பகை வீட்ல இருந்தோம் ஒரு சி ஒரு மோ ஒரு மோசமான இடத்துல இருந்தோம் அப்டின்னா, நம்ம செயல்பட முடியாது. ம். அதனால வந்து இது மனிதர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் உள்ளது தான். அதேமாரி கிரகங்களும் கூட சரியான இடத்துல அமர்ந்திருந்தா, அது வந்து நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகங்களே வந்து ஒரு இக்கட்டான நிலையில போய் லாக் ஆயிருச்சு அப்டின்னா, அவங்களாலே செயல்பட முடியாது. அப்ப அவங்களால நல்ல பலன் குடுக்க முடியாது. இப்ப சுக்கிரன் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தா பரவால்ல. இப்ப கேதுவோட சாரத்துலலாம் சுக்கிரன் இருந்தது அப்டின்னா, நெறைய பிரச்சனைகள குடுக்கும். எல்லாரோடையும் அனுசரிச்சு போ முடியாது. பொதுவா சுக்கிரன்ங்கிறது அனுசரிச்சு போற தன்மை. ம். இப்ப நெறைய அனுசரிச்சு போறதுல சிக்கல் இருக்குது குடும்பத்துல. நான் வந்து கரெக்ட்டா இருக்கேன். ஆனா என்னால மற்றவங்க என் கூட அனுசரிச்சு போ மாட்டேங்கிறாங்க. நான் அனுசரிச்சு போணும்னு நெனைச்சாலும், அந்த இடத்துல பிரச்சனையா வருது. அப்டின்லாம் சொல்றாங்கல்ல. இந்த இடத்துலலாம் சுக்கிரன் வந்து பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் நல்லா இருந்தது அப்டின்னா, எல்லாரோடையும் நல்லா அனுசரிச்சு போவாங்க. இவங்க நெனைக்கிற மாரி மற்றவங்களும் நடந்துப்பாங்க. இதுதான் உண்மையான விசேஷம்.